ஓகே ஜி. கோழி வெந்துருச்சு, இப்போ எடுக்கலாம். பண்ணி வருதே. மல்லிகைப்பூ பாருங்க. அதாவது இந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு எல்லாரும் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடியிருப்பீங்க. மலேசியா வில்லேஜ் குக்கிங் சார்பில் உங்கள் எல்லோருக்கும் எங்களின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போ மலேசியாவில் இந்த கிறிஸ்மஸ் எபிசோட்டை பிபிக்யூ செய்ய போகிறோம். இந்த எபிசோட்டை ஒரு தோட்டப்புறத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மல்லிகைப்பூ தோட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே மல்லிகைப்பூ மட்டும் இல்லை, வாடாமல்லியும் இருக்குது. ஷூட்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடில். அதனால் இன்றைக்கி நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் கிறிஸ்மஸ் எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிக்யூ செய்ய போகிறோம். மல்லிகைப்பூ தோட்டத்தில் சமையலுக்கு தேவை அடுப்பு, சாப்பிடுறது நம்ம பொறுப்பு. அப்பலாங்கி warmest வெல்கம். ஓகே, ஓகேவா? அனல் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மணல் போட்டிருக்கோம். இதோட பேர் எல்லாத்துக்கும் தெரியும், கறி அப்படி சொல்லுவாங்க. அது அடுப்பு கறி. இன்றைக்கி நம்ம பிபிக்யூ செய்கிறதுக்கு மணல் கொட்டியாச்சு. மணலுக்கு மேலே இப்போ வந்து இந்த கறியை நம்ம வந்து போட்டுக்கிருக்கோம். இந்த கறியை வச்சா தான் நம்ம அழகாக பிபிக்யூவை சுவையாக சூப்பராக பண்ண முடியும். இதோ உங்களுக்காக கறியை நாங்கள் இப்போது அடுப்புக்குள்ளே போகிறோம். ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஓகே, சூடம் கொஞ்சம் தான் எடுத்து வந்திருக்கேன். சரணா ஓகே ஜி, வேறு லெவல். அதாவது இப்போ நம்ம வந்து பிபிக்யூ செய்கிறதுக்கு கோழிக்கான விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். கோழிக்கு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணால் அந்த பிபிக்யூவுக்கு அந்த கோழி அவ்வளோ டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்குமோ அதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், ஸ்டே டியூன் பண்ணுங்கள். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பிபிக்யூ செய்கிறதுக்கு நிறைய சாஸ்லாம் தேவைப்படும். இப்போ நம்ம பயன்படுத்த போகிற சாஸ் என்ன சார்? பிபிக்யூ சாஸ் ஹனி கார்லிக். ஹனி கார்லிக் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பிளாக் பெப்பர் சாஸ் ஊற்ற போகிறோம். அடுத்து பிடாஸ் சில்லி சாஸ். அடுத்து இப்போ மிளகாத்தூளை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து நிறைய சாஸு, உரப்பு, மசாலா தூள் எல்லாம் போட்டிருந்தோம். ஆனால் இனிப்பு இருந்தால் தான் இந்த பிபிக்யூவே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வந்து ப்ரௌன் சுகரை நாங்கள் சேர்த்துக்கிறோம். ப்ரௌன் சுகர்.
அதாவது நாம் இன்னைக்கு இந்த மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் இந்த ஒரு 6 சிக்கன் பீஸை மட்டும் வச்சு பிபிக்யூ எப்படி பண்ணுறது, அதாவது இந்த பிபிக்யூக்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையாகவே பிபிக்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோழியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் முன்பே நம்ம ஊற வச்சு அப்புறம் சமைச்சோம்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நேற்று நாங்கள் ஒரு 30 பீஸ் சிக்கனை ஊற வச்சுட்டோம். அதுதான் இந்த சிக்கன் பாருங்களேன். இதுதான் நேற்று நாங்கள் ஊற வச்ச சிக்கன். எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இதுலேயும் போட்டிருக்கோம். இதையும் நாங்கள் சமைக்க போகிறோம், இதையும் நாங்கள் சமைக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். இந்த வருஷம் கிறிஸ்மஸை வீட்டோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிபிக்யூ செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே. பிபிக்யூ அப்படின்னாலே உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். நெருப்பு வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கு மேலே கம்பியை வச்சு கோழியை வச்சு அப்படி வாட்டி எடுப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த மாதிரி வாட்டி எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கோழி வந்து அப்படியே தீஞ்சு போயிடும். சில பேருக்கு அது தீஞ்சு போனால் பிடிக்காது. ஆனால் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிற இந்த ஒரு விதம் பார்த்திங்கன்னா எந்த கோழியுமே வந்து தீயாது. எல்லா கோழியும் நாம் என்னென்ன கலந்துமோ அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. இன்றைக்கி நம்ம மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலில் இந்த பிபிக்யூ ஐட்டமை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிபிக்யூக்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்குது. அடுப்பில் கறியும் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே வைக்க போகிறோம். சுமார் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 45 நிமிஷம் தாங்க. வெந்த பிறகு ஒரு புடி தான் இது. சமையலுக்கு தேவை அடுப்பு, சாப்பிட்ற நம்ம பொறுப்பு. அப்பா லகி ஆல்வேஸ் வெல்கம். மக்களே, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து நம்ம மலேசியாவில் மல்லிகைப்பூ தோட்டப்புறத்தில் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாவா? உலக மக்கள் எல்லாம் பார்த்துக்கிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கத்தை சொல்லுங்க. ஹாய் வணக்கம். சரி, இந்த கிறிஸ்மஸுக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ், அதனால் எல்லாரும் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடி இருப்பீங்க. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. சரி, இந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸை இவங்களோட சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பிபிக்யூ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்களோட சேர்ந்து இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கிறிஸ்மஸை கொண்டாட போகிறோம். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த சேனலை பாருங்கள். இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். ஓகே, வாசம் வந்துருச்சியா? அப்போது 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆமாய்யா. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இருட்டிடுச்சு. 45 நிமிடம் இது வேவணும். கோழி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கத்தியில் வந்து சின்னதாக அந்த அனுமனி பேப்பரை அப்படியே வெட்டி ஒரு சின்ன கிளறி பார்க்க போகிறோம். வா, செம்ம செம்மையா வந்துருச்சு. கோழி வெந்துருச்சு. இப்போ எடுக்கலாம்.
இன்றைக்கி நம்ம BBQ செஞ்சிட்டோம். அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்ம வந்து ஒரு பூத்தோட்டம் அப்படியே மல்லிகைப்பூ தோட்டத்தோடு சேர்ந்து வாடா மல்லிகை அப்படின்னு வாடா மல்லிகோடு இருக்குது. அந்த தோட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம BBQ செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த பூக்கொல்லையில் வேலை செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த BBQ செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேர் என்னென்ன? என் பேர் செல்வராஜ். செல்வராஜ். எந்த ஊர்? தஞ்சாவூர். தஞ்சாவூரா? சரி. இங்கே இப்போ எப்படி இருக்குண்ணா அந்த சாப்பாடு எப்படி இருக்குது அதை வச்சு சொல்லுங்கள். சாப்பாடு நல்லா இருக்கு. அப்படியா? இந்த கிறிஸ்மஸுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம். என்ன சொல்ல உங்களுக்கு விரும்புதோ அதை சொல்லுங்கன்னு சொன்னாவா. ஆமாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. சரி. ஆனால் நீங்கள் வெக்கமாக சொல்லுங்கள். இந்த கோழி எப்படி இருக்கு அது சொல்லுங்கண்ணா. கோழி ரொம்ப டேஸ்டாக நல்லா சமைச்சிருக்கோமா? நல்லா சமைச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த கிறிஸ்மஸ்க்கு வந்து மக்களோட சேர்ந்து நம்ம சமைச்சிருக்கோம். இவர் வந்து எங்களோட அண்ணன். இன்னைக்கு இந்த தோட்டத்தில் எங்களுக்கு இந்த சமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இவருக்கு நம்ம நன்றி. எப்படி இருந்துச்சு ப்ரோ சாப்பிட? நல்லா இருக்கு. பமிங்கெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஃபினிஷ். நானே முடிச்சு. டேஸ்ட்டாக இருக்குப்பா. நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா. அதனால் இந்த கிறிஸ்மஸை எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. இதுதான் இன்றைக்கோட எபிசோட் BBQ. நீங்களும் வீட்டோட கிறிஸ்மஸ்க்கு இந்த BBQ செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.